இப்போது நீங்கள் வந்து நான் எல்லாத்தையும் நான் பணம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா மெட்ரோ ரயில் இப்போ போடுறோம்னு வச்சுக்கோங்க. மெட்ரோ ரயிலுக்கு வந்து நமக்கு 70,000 கோடி ஆகுது. 70,000 கோடி என்றைக்கு நம்ம வந்து சர்ப்ளஸ் எடுத்து அதில் போட முடியுமா? போட முடியாது. அப்போ என்ன செய்கிறோம் கேட்டிங்கனாக்கா, சீப்பான ரேட்டில் எங்கே கடன் கிடையாது. உலகத்தில் நிறைய பணம் இருக்குது. அது மாதிரி இப்போ ஜப்பானில் வந்து பணத்தை அவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஏடிபி ரொம்ப சீப்போ. ஏடிபியோட சீப் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் இது ரொம்ப சீப். இதில் ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப சீப். அது அந்த சைனா ஒன்று வச்சிருக்கேன், ஆல் இந்தியா இன்வெஸ்ட். அதுக்கு நம்ம போகிறதில்ல. அந்த ஏன்னா அவன் வந்து அவனுடைய பொலிட்டிக்கல் இதுக்கு தான். ஆமாம், அது அப்போ இப்போ அதுக்கு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது எல்லாமே வந்து 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ரீபேமெண்ட் பீரியட் இருக்கும். ஓ ரைட். உங்களுக்கு லாங், ரொம்ப லாங் பீரியட் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இது வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லை, அது வந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ரைட்டா? உங்கள் எக்கானமி எப்படி க்ரோ ஆகுது, அதுதான் வந்து டிசைட் பண்ணும். ரைட்டா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தனிநபர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, வயசாகும். இப்போ எனக்கு வயசு 65 இல்லையா? என்னுடைய கமிட்மெண்ட் வேறு. என்ன 25 வயசில் இருக்கவனுடைய கமிட்மெண்ட் வேறு. இப்போ அவன் செய்கிறது நான் செய்ய முடியாது, நான் செய்கிறது அவன் செய்யக்கூடாது இல்லையா? அதானே லாஜிக்கு. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட இப்போ எனக்கு வந்து இப்போ 20 லட்ச ரூபா கடன் நாங்கள் நீங்கள் பயப்படணும். ஏன்னா அவன் இப்போ 65 வயசில் கடன் வச்சுருக்காங்க எவ்வளோன்ட்டு. 25 வயசுக்காரனுக்கு 20 லட்ச ரூபா கடன் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு அவனுக்கு இன்னும் 40 வருஷம் இருக்குது, ரைட்டா? அவன் அதை கட்டிட போகிறான் அப்படின்னு சொல்லி அதை பண்ணு. இப்போ அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ணக்கூடாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்டேட்டுங்கிறது ஆள் மாறிக்கிட்டே இருப்பானே தவிர அது வர ஒரு இன்ஸ்டிடியூஷன். என்ன அது தட் வில் கோ ஆன். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க, போய் அங்கே உட்காருவாங்க, தோக்கடிச்சிட்டாங்கன்னா இறங்கி வரப்போ. நீங்கள் அரசாங்கம் 2021 வரும்போது உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த கஜானா காலின்னு சொல்லி பொது பூசி எல்லா இடமும் அது கஜானா காலி இருக்காம வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ரைட்டா? ஏன்னு கேட்டீங்கன்னா, கலெக்ஷன் டெய்லி வந்துட்டு இருக்குல்ல, டாக்ஸ் கலெக்ஷன். அது அப்படி காலி ஆகாது, அதெல்லாம் அப்படி பண்ண சும்மா சொல்றது. என்னன்னா ஒரு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறது தான் கஜானா காலின்னு சொல்றது. என்ன ஃபிசிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் தான். எப்படி ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டாமல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மடையை திறந்து வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசாக அந்த மடையும் திறக்க முடியாதுங்களா? அந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இருக்காது. இப்போ நமக்கு வந்து ஒரு 4 லட்சம் கோடி வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 4 லட்சம் கோடிக்கு செலவுக்கு உண்டான ஐட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து வர்றது ஆள் என்ன செய்ய முடியும்? அது 5 லட்சம் கோடி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் 4 லட்சம் கோடி போக அடிஷனல் 1 லட்சம் கோடி நீங்கள் செலவு பண்ண முடியும். கஜானா காலின்னு சொல்லும்போது அதுதான் மீனிங் இருக்குது. ஆனால் அப்போ அந்த இது அதை கடன் வாங்குறதுங்க வந்து அது அப்படி தான் நடக்கும். இப்போ இண்டஸ்ட்ரி அப்படி தானே உங்களுக்கு வந்து மறுபடியும் பாரோயிங் தானே முக்கியமானது. அவங்களுக்கு என்ன, அவங்க சொந்தமாக கொஞ்சம் தான் பணம் போட்டிருப்பாங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ். அவங்களுக்கும் நாம்ஸ் இருக்குது. எப்படி நாம்ஸ் இருக்குனாக்க, அவங்களுடைய பேஸ் என்ன இருக்குது, அதில் எவ்வளோ வாங்கலாம் அவங்க அப்படிங்கிறது. பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க. எப்போ கொடுப்பாங்க கேட்டிங்கனாக்கா, அவனவனு கூட்டு கலவனையாக இருந்தால் கொடுப்பானுங்க.